ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 21வது தலைப்பு கண்ணனின் வைராக்கியம் தொடர்ச்சி. ஷெமந்தகத்தை சத்ராஜித் தந்தால் தரட்டுமே என்று துவனிக்கும்படியாக அவர் கொஞ்சம் பேசியிருந்தால் கூட உக்ரசேன மகாராஜாவுக்கு அதை அவன் தரலாமே என்ற அபிப்பிராயத்தில் தான் சொன்னாரே தவிர தமக்காக சொல்லிக் கொள்ளவில்லை. அதுவும் கூட தேசம் முழுவதன் க்ஷேமத்தை உத்தேசித்துத்தான் இப்படி ஹிண்ட் பண்ணினாரே தவிர பாட்டனாரிடமிருந்த பிரியத்துக்காக அல்ல. சத்ராஜித் ஒரு தனி பிரஜை ஆனபடியால் ஷெமந்தகம் அவனிடமிருந்தால் அது அளிக்கக்கூடிய மங்களங்கள், ஆரோக்கியம், 8 பாரம் தங்கம் முதலானதுகள் அவன் குடும்பத்துக்கு மட்டும்தான் போகும். அதுவே ராஜாவிடமிருந்தால் இந்த நன்மைகள் தேசம் பூராவுக்கும் சேருமே என்பதால் தான் சொன்னார். அர்த்தசாஸ்திரப்படி ஒரு தனி ஆசாமியிடம் ராஜாவுக்கு இல்லாத ஒரு பெரிய சொத்து இருந்தால் அவன் ராஜாவுக்கு மேற்பட்டவன் என்கிற எண்ணத்தை ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை அராஜகத்தில் தூண்டக்கூடும் என்பதால் இதை அனுமதிக்கவில்லை. விலை மதிப்பிட முடியாத ரத்னங்கள் ராஜாவைச் சேர்ந்தவைதான் என்பது அர்த்தசாஸ்திரத்தின் முடிவு. ராஜா ரத்னஹாரி என்று வச்சனம். இந்த அபிப்பிராயத்தில் பகவான் ஏதோ சூசனையாக சொல்லப் போகத்தான் சத்ராஜித் ராஜாவுமாச்சு மந்திரியுமாச்சு, இவன் பார்த்து வைத்த ராஜாதானே, தாத்தா வேறே, அவன் பேரை சொல்லி இவனே தட்டி கொண்டு போக பார்க்கிறான் என்று நினைத்து விட்டான். பொருளாசை எப்படியெல்லாம் புத்தியை பேதகமாக நினைக்க வைக்கும் என்பதுதான் இந்த உபாக்கியானத்தின் மாறல் நீதி. கிருஷ்ணரை தப்பாக நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அவரிடம் சத்ராஜித் பயப்படவும் செய்தான். மகாமல்லர்களான சானூரன், முஷ்டிகன் முதலானவர்களை பால்யத்திலேயே கொன்றவன், கம்சனை துவம்சம் பண்ணினவன், மகா பராக்கிரமசாலியான ஜராசந்தனை 17 தடவை அடித்து துரத்தினவன், அதோடு எல்லா கபடமும் செய்யக்கூடிய மாயாவி, இப்படிப்பட்டவனின் விரோதத்தை சம்பாதித்து கொண்டால் எப்படி ஈடுகொடுக்க முடியும் என்று பயப்பட்டான். ஷெமந்தகத்தை விடவும் மனசில்லாமல் வைத்து கொள்ளவும் தைரியமில்லாமல் அவஸ்தைப்பட்டான். பொருள் என்ன பாடுபடுத்தும் என்று நமக்கெல்லாம் காட்டும் கதை. அப்போதைக்கு மணியை தம்பி பிரசேனனிடம் கொடுத்து வைத்து கொஞ்சம் நிம்மதிப்படுத்தி கொண்டான். அவன் இவனை விட புத்திசாலி, பலிஷ்டனும் கூட. அதனால் உபத்திரவத்தை அவனிடம்தான் கொஞ்சம் தள்ளிவிடுவோமே என்று தள்ளிவிட்டான். தம்பி பிரசேனன் சந்தோஷமாக அந்த ஷெமந்தகத்தை போட்டுக்கொண்டு வேட்டைக்கு புறப்பட்டான். கிருஷ்ணனோடேயே தான் அவன் வேட்டைக்கு போனான் என்று ஸ்காந்த கதை. இங்கே சொல்வது பாகவதத்தையும் விஷ்ணு புராணத்தையும் அனுசரித்தது. ஷெமந்தகத்தை போட்டுக்கொண்டிருப்பவன் உள்ளும் புறமும் சுத்தமாயிருக்க வேண்டுமென்று நிபந்தனை அல்லவா? ஆனால் இவன் காட்டுக்கு போன இடத்தில் ஒரு அசுச்சி ஏற்பட்டது. அப்புறம் பக்கத்தில் எங்கேயும் ஜலாசயம் இல்லாததால் இவன் கைகால் அலம்பிக் கொள்ள முடியவில்லை. இப்படி ஷரீர பரிசுத்தி கெட்டுப்போயிருந்த சமயம் பார்த்து ஒரு சிங்கம் வந்து அவனை அடித்து போட்டு தின்றுவிட்டது. குட்டி சூரியனைப் போல இருந்த ஷெமந்தகம் சிங்கத்தையும் வசீகரப்படுத்தியது. இருட்டு மூடின காட்டை பட்டப்பகலாக்குகிற அந்த ரத்னத்தை கவ்விக்கொண்டு சிங்கம் போய்கொண்டிருந்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.